சேலம் ஊரகம் அரியாக்கவுண்டம்பட்டி தொகுதி காமராஜர் நகர் பணியாளர் சண்முகவடியும் பேசுகிறேன். கம்யூனிகேஷன் ஈவெண்ட்டில் நான் வீட்டு தோட்டம் நாங்கள் போட்டிருந்தோம் மையத்தின் அருகில். அதில் இருக்கிற காய்கறிகள்லாம் பறித்து இப்போ பயனாளிக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த பயனாளி எங்களுக்கு அவங்க செடியெலாம் வைக்கும் போது அவங்க உதவிலாம் செஞ்சாங்க. அதனால் இதனுடைய காயெல்லாம் பறித்து இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். கத்திரிக்காய் அவங்களுக்கு இப்போ பொறிச்சு அந்த இதெல்லாம் கொடுக்க போகிறோம். வெண்டங்காயும் பொறிக்கிறோம். கொத்தரங்காய், வெண்டை, தக்காளி, இது கற்பூரவல்லி சளிக்கு நல்லது. அதனால கற்பூரவல்லி செடியை வச்சிருக்கிறோம். இன்னும் முள்ளங்கி வச்சுருக்கோம். இந்த முள்ளங்கியில் என்ன சரியாக வளரணும், அந்த வாட்டி இதை பொறிச்சிக்கலாம். இது பிரண்டை இது சாப்பிட்டோமா இது பசி இது தூண்டும். அதனால் இந்த பிரண்டை செடி, ஊரவரக்காய் செடி இதில் என்ன காய் வைக்கும். துளசி செடி இருக்குங்க. துளசியும் நான் உடம்புக்கு நல்லது, சளிக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால துளசி செடியும் வச்சுருக்குறோம். வாழை மரம், கரும்புன்னு வச்சுருக்குறோம். பப்பாளி அங்கே வச்சுருக்கோங்க. பப்பாளி மரம், சுண்டக்காய் செடி வீடுலாம் செடித்தை வச்சு அழுத்திடுச்சு. ஓகேங்க. அடுத்து கீர்த்தியில் நம்ம மையத்துக்கிட்ட நம்ம செடியெலாம் போட்டல, நீ கடை தண்ணிலாம் ஊற்றிலாம் விதையெல்லாம் போட்டல, அது காய் தான்ப்பா. வெண்டங்காய், தக்காளி, இந்த கத்திரிக்காய் செடிலாம் வச்சோம்ல, அது வந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுங்க. அந்த செடியிலேருந்து பொறிச்சிட்டு வந்தது தான். நீங்கள் இப்போ தண்ணியெல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து தான் பொறிச்சிட்டு போய் நாங்கள் தண்ணி குடிச்சு ஊற்றுவோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த முன்னாடி இடம் இருக்குதுல, காலி இடம், அங்கேயும் விதை தரோம். அதை போட்டு உங்கள் செடியிலும் காலி இடம் பார்த்து செய்யணும். இது நம்ம இயற்கையாக நம்ம எந்த உரம்லாம் போடாது, நம்ம இயற்கையாக வந்ததுமா. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோமா நமக்கு நல்ல சத்து. இப்போ பாப்பா உனக்கு குழந்தை வேற பிறந்திருக்குது. இது மாதிரி காய்கறிலாம் சாப்பிடணும், நல்லா ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி நீயும் இயற்கையான இந்த உரம்லாம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. நன்றி.